அவர் வந்து இங்கே மேடையில் பேசும்போது எவ்வளோ பணிவாக ரொம்ப கூச்சமாக பேசினாரோ அதே மாதிரி தான் அவர் வந்து பர்சனாலிட்டியே அதுதான். டிடிஎஃப் வாசன் ஐபிஎல் நடிக்கிறது ஒருத்தன் ஏர்போர்ட்டில் கேட்குறான்னா அப்போ அந்த யூடியூபர்ஸ் ஒருத்தர் சினிமாவில் வர்றது எந்த வகையில் தவறாக இருக்கிறது? இப்போ நமக்கு ஒன்றே ஒன்று தான் தேவை. இங்கே தேட்டரில் படம் வந்திருக்கு, இதில் வந்து ஒரு 100 பேர் படம் பார்க்கணும். அந்த 100 பேரை எவன்லாம் இழுக்கிறான்னா அவன்லாம் ஹீரோ தான். எனக்கு தெரிஞ்சு அதிக கூட்டம் கூடுறது தம்பி ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்பயே பட்டம் வேற கொடுத்துட்டாங்க. அநேகமாக அடுத்த கூட்டம் உங்களை நோக்கி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். சார் என்ன கேட்டீங்களா? ஹாய் மேம். நாங்கள் இல்லை சார். சார் என்ன கேட்டீங்களா? ஹாய் மேம். நாங்கள் இல்லை சார். ஏய் தள்ளாடா கையரா. ஏய் ஃபோன் கத்துக்கற கத்துறீங்களா? நல்லா சாப்பிட்டீங்களா? இல்லமா. இல்லையா பசி இல்லையா? பசி கூட சாப்பிட்டோம். இப்போதான் சாப்பிட்டு போய் சொல்றாங்கல்ல சிம்பத்தி ஓட்டுக்காக. ஆமாடா. ஏய் மேம் இரி பின்னாடி ஒரு நிமிஷம் வா. மேம் விஷயம் ஹாய் மேம். ஹாய் மேம் மேம் என்னடா போன் ரெடி மேம் திஸ் சைடு மேம் அவின் எடுத்தாச்சா? ஹாய் மேம். இப்போ நம்ம கூப்பிட போகிறோம். என்னதான் அவங்க வந்து கமல் சார் மாதிரியான பெரிய பெரிய நடிகர்களோட நடித்து ஒரு பெரிய இடத்துல இருந்தாலும் ஆரம்ப நடிகர்கள் ஆரம்ப இயக்குனர்களுக்கும் சப்போர்ட் பண்ணி அவங்களோட ப்ரெசன்ஸை கொடுத்து அந்த ஸ்பார்க் அந்த படத்தில் வந்து அவங்க கொண்டு வராங்க. ஸோ அதுக்காக இப்போ ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட அவங்கள கூப்பிட போகிறோம். ஒரு கைத்தட்டலோட லெட்ஸ் வெல்கம் அபிராமி அவர்கள். எல்லாருக்கும் காலையா மத்தியானம் ஆயிடுச்சா? வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல் வணக்கம். எல்லோரும் வந்து படத்தை சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இங்கே இருக்கிறவங்க ஆல்மோஸ்ட் எல்லாருமே எங்கள் படத்துடைய டீம் தான். பட் வாழ்த்து வந்த 2 பேருக்கு நான் ஸ்பெஷல் நன்றி சொல்லிக்கிறேன். பாக்யராஜ் சார் உங்கள் பெரிய ஃபேன் சார், ஆர்வி சார் உங்களுடையும் பெரிய ஃபேன். ரொம்ப நன்றி. இந்த மாதிரி ஒரு சின்ன படம், ஒரு ஃபஸ்ட் டைம் டைரக்டரோட படம், ஃபஸ்ட் டைம் ப்ரொடியூசரோட படம் வந்து நல்லா ஆசீர்வதிச்சதுக்கு ரொம்ப நன்றி. பட் இது எங்கள் டீமை பற்றி எல்லாருமே பேர் எடுத்து ஒவ்வொருத்தராக பேசியாச்சு. எல்லாருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி நல்லா உழைச்சிருக்கோம். ஒரு ஸ்டோரி வந்து நிறைய பேர் சொன்ன மாதிரி ஒரு நிஜமான சம்பவங்களை பேஸ் பண்ணி லூஸாக பேஸ் பண்ணின ஒரு ஸ்டோரி தான். பட் எல்லாருமே ரிலேட் பண்ணக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்குது இதில். ஒரு குடும்பத்தோடைய கதை இருக்குது, ஒரு அழகான ஒரு லவ் ஸ்டோரி இருக்குது, தேவையான அளவுக்கு சஸ்பென்ஸ் இருக்குது, ஃபைட் இருக்குது. வாசன் வந்து பைக்கிலேயே நல்லா சூப்பராக ஃபைட்டெல்லாம் பண்ணியிருக்காரு. அவருக்கு பைக் ஓட்டுறது வந்து ஒரு புதிய விஷயமே கிடையாது. பட் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. எல்லா எலமெண்ட்ஸ் எல்லாருக்கும் என்னென்ன தேவையோ, என்டர்டெயின்மெண்ட்டுக்கான என்னென்ன தேவையோ எல்லா எலமெண்ட்ஸும் அழகான அளவான ஒரு நல்ல ஒரு இதில் கொடுத்து ஒரு நல்ல படம் நாங்கள் தயாரித்து உங்கள் முன்னாடி ப்ரெசென்ட் பண்ணுறோம். எங்கள் டீம் ப்ரெசென்ட் பண்ணுறோம். ஸோ நல்லா அதை வந்து தியேட்டரில் வந்து பார்த்து எங்களுக்கு எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஆனஸ்டான ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். வேறு எதுவுமே இல்லை. ரொம்ப நன்றி. உங்கள் கூட எல்லாருக்கூடையும் ஒர்க் பண்ண முடிஞ்சதில் ரொம்ப நன்றி. ப்ரொடியூசர் சார் வாழ்த்துக்கள். ஃபஸ்ட் டைம் நீங்கள் இந்த துறைக்கு இறங்குறீங்க. இதே மாதிரி கண்டினியூஸாக நீங்கள் நிறைய படங்கள் பண்ணுங்கள். அஸ்வின் we've been friends, ரொம்ப நாளாக we've been friends. லவ்லி சாங்ஸ் எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று பெட்டரான சாங்ஸு நல்லா பண்ணியிருக்கீங்க. ஐ ஹாவ் டு டாக் அபவுட் வாசன். அவர் வந்து இங்கே மேடையில் பேசும்போது எவ்வளோ பணிவாக ரொம்ப கூச்சமாக பேசினாரோ அதே மாதிரி தான் அவர் வந்து பர்சனாலிட்டியே அதுதான். என்ன தான் யூடியூப்பில் இன்ஸ்டாகிராமில் பெரிய ஸ்டாராக இருந்தாலுமே he is the sweetest, the most grounded person I've met. ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டாக இருப்பார். ஐ ஃபீல் லைக் அவருக்கு நல்ல பெரிய ஃப்யூச்சர் இருக்குது இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில். அப்படியே இருங்க, மாறாதீங்க. ப்ளீஸ் பி த சேம் பர்சன். ஆல் த வெரி பெஸ்ட். நல்லா பண்ணியிருக்கீங்க. ஒரு ஃபஸ்ட் டைம் ஆக்டர் மாதிரி தெரியவே இல்லை ஸ்க்ரீனில் பார்க்கும்போது. ஆல் த வெரி பெஸ்ட் டு யூ. கர்ணா சார், உங்கள் பேர் தான் மாறிக்கிட்டே இருக்குது, ஆனால் உங்கள் ஐடென்டிட்டி அதே தான். பட் லவ்லி ஒர்க்கிங் வித் யூ. உங்கள் கூட நீங்களும் நானும் நிறையா பேசி சண்டை போட்டு
சமரசமாகி நல்லா ஹாப்பியாக சிரித்து எல்லா இமோஷன்ஸுமே உங்களுக்கும் எங்களுக்குள்ளேயே நடந்திருக்கு. ஸோ இட் வாஸ் வெரி என்டர்டெய்னிங் டு ஒர்க் வித் யூ. ஃபஸ்ட் டைம் டிரெக்டருங்கிற அந்த இது ஒரு ஷார்ட்டில் கூட தெரியல. வெரி லவ்லி ஒர்க்கிங் வித் யூ. உங்களுக்கும் ஆல் தி வெரி பெஸ்ட். அண்ட் குஷி டார்லிங், உங்களுக்கும் இது தமிழில் உங்கள் ஃபர்ஸ்ட் என்ட்ரி, பட் தெலுங்கில் நீங்கள் ஆல்ரெடி கலக்குறீங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. லவ் யூ டார்லிங். தேங்க்யூ. எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ரொம்ப டைம் எடுத்துக்கல. நன்றி, வணக்கம். கிஷோர், சாரி உங்களை பற்றி பேசுகிறேன். நீங்கள் இங்கே ஒளிஞ்சிட்டு இருக்கீங்க. எல்லாரும் சொல்கிறாங்க தன்னடக்கம் சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதனால் ஒளிஞ்சிக்கிட்டு வேற இருக்காங்க. கிஷோர், ஆல்வேஸ் லவ்லி ஒர்க்கிங் வித் யூ. அவர்கிட்ட நிறைய பேசிகிட்டு இருப்பேன். படத்தை தாண்டி நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருப்பேன். எவ்வளோ கிராஃப்ட், எவ்வளோ அழகான ஒரு கிராஃப்ட்டுக்கு உடமையோ அவ்வளோ அழகான ஒரு மனசுக்கும் மூளைக்கும் உடமை அவர். லவ்லி டியர் ஃப்ரெண்ட். ஸோ லவ்லி ஒர்க்கிங் வித் யூ அகேன். தேங்க்யூ. சாரி about that. பதறிட்டாங்க. எனிவே, ஸோ அடுத்ததாக வந்து கதாநாயகன் இல்லை, கதையின் நாயகனை வந்து இப்போ நம்ம கூப்பிட போகிறோம். சொன்ன மாதிரி பேன் இண்டியன் ஸ்டார், தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடான்னு சொல்லி இப்படி பல இடங்களில் ஒர்க் பண்ணியிருக்காரு. அண்ட் சார் இருங்க சார், 7:59 8 மணிக்கு வர சொன்னதுக்கு 7:59க்கே வந்து அவ்வளோ டிசிப்ளினான ஒரு நடிகரை வந்து டெஃபினட்டாக பார்க்குறது ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி சார் ப்ளீஸ். எல்லாருக்கும் வணக்கம். சாரி, அவ்வளோ டிசிப்ளின்டாக எல்லாம் நான் இல்லை. ஃப்ளைட் வந்துருச்சு, சீக்கிரம் வந்துருச்சு, அதனால் வர வேண்டியதாகிடுச்சு. வந்து இங்கே உட்காந்துட்டேன். சாரி. ஐபிஎல் இன்னைக்கு ஆடியோ ட்ரெய்லர் ரிலீஸ். இந்த திருவிழாக்குள்ளே கலந்துக்க வாய்ப்பு கிடைச்சதுக்கு ஒரு மகிழ்ச்சி. சினிமா வந்து ஜனங்களோட மீடியம், மக்களோட மீடியம்னு எல்லாருமே சொல்கிறாங்க. நான் நம்புகிறேன். அதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் பாக்யராஜ் சார் இங்கே இருக்கார். ஸோ மக்களுக்காக ஒரு டெமோக்ரஸி மாதிரி மக்களுக்காக மக்களோட கதைகளை மக்களை எடுத்து அதை வந்து அது மூலிமா நிறைய கேள்விகளை ரீவிசிட் பண்ணுற மாதிரி ஒரு மீடியம். இப்போது இந்த காலகட்டத்தில் நிறைய விஷயங்கள் மாறிட்டு இருக்கு. சினிமா வந்து கிட்டத்தட்ட சிஸ்டமோட அடிமையாக மாறிட்டு இருக்கிற காலகட்டத்தில் தமிழ் சினிமாவில் தொடர்ந்து இந்த மாதிரி படங்கள், மக்களோட வாய்ஸாக நிற்கிற, மக்கள் சார்பாக கேள்வி கேட்குற படங்கள் வந்துட்டு இருக்கிறது ரொம்பவே சந்தோஷம். அந்த மாதிரி ஒரு படமாக ஐபிஎல் இருக்க போகிறதுங்கிறது எனக்கு அந்த படத்தில் ஒரு நடிக்க வாய்ப்பு கிடைச்சிருக்கிறது ஒரு பெருமை. தேங்க்ஸ் டு த ஹோல் டீம் அண்ட் தேங்க்ஸ் டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசருக்கு நான் நன்றி சொல்லணும். அது இல்லாமல் வந்து அவங்க தைரியத்துக்கு ஜனங்க வந்து சப்போர்ட் கொடுப்பாங்கங்கிற ஒரு பெரிய நம்பிக்கையில் உங்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிட்டு தேங்க்யூ. இல்லை, அபிராமி மேமுக்கு நான் ஒரு பெரிய நன்றி சொல்லணும், அதை மறந்துட்டேன். பிகாஸ் அதான் மேம் சொல்லிட்டு இருந்தாங்க, நாங்கள் நிறைய பேசிகிட்டு இருந்தோம். இந்த ஒரு பெரிய லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு அவங்க கூட நடித்தது, அவங்க கூட பேசுனது. தேங்க்யூ ஃபார் யுவர் ஆனஸ்ட் ஒப்பீனியன்ஸ் அண்ட் ஆனஸ்ட் வேர்ட்ஸ். நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன் நான். ஸோ தேங்க்ஸ் அலாட். எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ. டிடிஎஃப் வாசன். இப்போ நான் பல பஞ்சாயத்துகள் அட்டன் பண்ணதில் டிடிஎஃப் வாசனுடைய பஞ்சாயத்தும் ஒன்று. கண்ணை கசக்க அப்புறம் அந்த பஞ்சாயத்தையும் முடிச்சு வர்றது அது வேறு விஷயம். பட் இதையெல்லாம் மீறி படம் பண்ணும் பொழுது எனக்கே ஒரு கேள்வி இருந்துச்சு. ஒரு அறிமுகப்படுத்தக்கூடிய இப்போ யூடியூபர்ஸ் நிறைய பேர் அறிமுகமாகறாங்க, ஒரு டிடிஎஃப்டைய அறிமுகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற கேள்வி எனக்குள்ளே உண்டு. அதுக்கு பதில் ஏர்போர்ட்டில் ஒருத்தன் கேட்டான், ஐபிஎல் எப்போன்னு கேட்டான். அது நீ வந்து டிஎன்சிஏல கேட்கணும், இல்லாட்டி பிசிசிஐயில் கேட்கணும், ஏன்டா கேட்குறேன்னு. ஐயோ, அந்த ஐபிஎல் இல்லை, வாசனுடைய ஐபிஎல் அப்படின்னு கேட்டான். ஸோ டிடிஎஃப் வாசன் ஐபிஎல் நடிக்கிறது ஒருத்தன் ஏர்போர்ட்டில் கேட்குறான்னா, அப்போ அந்த யூடியூபர்ஸ் ஒருத்தன் சினிமாவில் வர்றது எந்த வகையில் தவறாக இருக்கிறது? இப்போ நமக்கு ஒன்றே ஒன்று தான் தேவை. இங்கே தேட்டரில் படம் வந்திருக்கு, இதில் வந்து ஒரு 100 பேர் படம் பார்க்கணும். அந்த 100 பேரை எவன்லாம் இழுக்கிறான்னா அவன்லாம் ஹீரோ தான். ஸோ அந்த வகையில் டிடிஎஃப் வாசனுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கிறது. நல்ல 2 வீலர் ஓட்டுங்க, எல்லாம் ஓட்டுங்க, சட்டப்படி ஓட்டுங்க, அரசுக்கு எந்த இடைஞ்சலும் இல்லாமல், போலீஸ்காரங்களுக்கு எந்த இடைஞ்சலும் இல்லாமல், மக்களுக்கு எந்த இடையூறும் இல்லாமல் நீங்கள் நல்லா வண்டி ஓட்டுங்க. என்ன கேட்டால் அதை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு சினிமாவுக்கு வாங்க. யூ ஹாவ் அ வெரி குட் டேலண்ட்.
நடிக்கும்போது எல்லாம் சிங்கிள் டேக் நடிக்கிற அளவுக்கு ஒரு ஒரு பையன் ஃப்ரெஷ்ஷாக வந்தோடனே அந்த திறமைங்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த திறமை உங்களுக்கு இருக்குது. வாழ்த்துக்கள். மிகப்பெரிய கதாநாயகனாக வர்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். வாசனை வந்து ஒரு பொது வெளியில் வச்சு எடுக்கிறதுன்றது மிக மிக பெரிய சேலஞ்ச். மதுரையில் தெப்பக்குளத்துக்கிட்ட ஷூட்டிங் 4 மணி ஆயிடுச்சு. லைட்டு போயிட்டே இருக்குது. அந்த சீனை முடிச்சு ஆகணும். ஸ்கூல் விட்டுட்டாங்க, காலேஜும் விட்டுட்டாங்க, மொத்த கூட்டமும் வந்துருச்சு. இந்த பையனா கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாமல் அவங்களுக்கு துணை போய் எல்லாருக்கும் ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். சார் அவங்கெல்லாம் கஷ்டப்படுவாங்க சார். ஐயா ராசா, நாங்கள் இங்கே இவ்வளோ பேர் பெர்மிஷன் வாங்கி காசு கொடுத்து டைரக்ட் போராடி அந்த லொக்கேஷனில் பெர்மிஷன் வாங்கி எடுத்துக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் வாயான்னு பிடிச்சி இழுத்துட்டு வந்து எடுத்தோம். ஏன்னா யார் மனசும் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு பையன். அது ரொம்ப பெரிய கிஃப்ட்டு. அது பசங்க மட்டும் அல்ல, அவங்க அம்மாக்கள் எல்லாம் எனக்கு தெரிஞ்சு அதிக கூட்டம் கூடுறது தம்பி ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்பயே பட்டம் வேற கொடுத்துட்டாங்க. அநேகமாக அடுத்த கூட்டம் உங்களை நோக்கி தான் இருக்குன்னு நினைக்கிறேன்.